ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 6 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வளம் பெருகுக தகடூர் யாத்திரை பாடல். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. மலைச்சோறு பதிப்பாசிரியர் ஆ. கௌரன். கொங்கு நாட்டு வணிகம் காலம் உடன்வரும் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். இது ஒரு சிறுகதை. அடுத்து புணர்ச்சி. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமலைக்கு உண்டு. வளம் பெருகுக சேர நாட்டின் வளத்தை பற்றி இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. பெருநீரால் இந்த பாட்டில் என்ன நாட்டின் வளம் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா சேர நாட்டின் வளம். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக. நாரார முட்டாது வந்து மழை பெய்க. பெய்தபின் ஒட்டாது வந்து கிளை பயில்க. அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரின அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக. அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக. போரின் உருகெழும் ஓதை வெறியி பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் யானத்தாக அவன் அகன்றலை நாடே. சேர மன்னனின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழைநீரால் வருவாய் சிறந்து விளங்குக. அகன்ற நிலப்பகுதியில் இந்த விதைகள் குறைவின்றி முளைவிடுக. முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பெய்க. தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க. கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈணுக. கதிர்கள் அறுவடை செய்யப்பட்டு செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக. களத்தில் உள்ள நெற்போர் காவலின்றி விளங்குக. போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒலியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேரமன்னனின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக. பொருள் வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டம் இன்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறியி அஞ்சி யாணர் புது வருவாய். வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறியி அஞ்சி யாணர் புது வருவாய். நூல்வழி. நூலின் பெயர் தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரை நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தகடூர் என்று அழைக்கப்படுவது இன்றைய தர்மபுரி. நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்த நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. மதிப்பீடு. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வாரி பெருகிற்று. வாரி அப்படின்னா வருவாய். அக்களத்து ஆ கூட்டல் களத்து கதிர் கூட்டல் ஈன கதிர் ஈன. மலைச்சோறு. இந்த பாட்டு எழுந்தது யாருன்னா பதிப்பாசிரியர் ஆ. கௌரன். ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழை. இந்த பாடலானது மழை வேண்டி பாடப்பட்ட ஒரு வழிபாட்டு பாடல். மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் அதை பகிர்ந்து உண்பர். இந்த நிகழ்வை மலைசோற்று நோன்பு என்பர். நூல்வழி. பழந்தமிழர் வழிபாட்டு முறைகள் என்ற நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைசோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூலின் பதிப்பாசிரியர் ஆ. கௌரன். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்ற நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இந்த பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூலின் பதிப்பாசிரியர் ஆ. கௌரன். மதிப்பீடு. கனத்த மழை என்பதன் பொருள் பெருமழை. வாசல் எல்லாம். வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி. உரைநடை. கொங்கு நாட்டு வணிகம். தமிழகத்தைச் சேர்ந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறப்படுவது தொல்காப்பியம் சங்க இலக்கியம். வன்புகழ் மூவர் தன்புகழ் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல் வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு. முடியுடை வேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுவர். போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த போவும் என்று சேரரை முன்வைப்பது தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த போவும் என்று சேரரை முன்வைப்பது தொல்காப்பியம். அடுத்து சேரர்கள். சேரர்களுடைய நாடு குடநாடு. தலைநகரம் வஞ்சி. வேறு பெயர் கருவூர். இருந்தது பேரியாற்றங்கரையில். துறைமுகங்கள் தொண்டி முசிறி காந்தளூர். கொடி விற்கொடி பூ பனம்பூ. பேரியாறு மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும். பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரள பகுதிகள், தமிழ்நாட்டின் சேலம் மற்றும் கோவை மாவட்ட பகுதிகள். சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு. சேலம் கோவை எனப்படும் கொங்கு நாட்டை ஆட்சி புரிந்தவர்கள் சேரர்களின் உறவினர்கள். கார்மேக கவிஞர் இயற்றிய நூல் கொங்கு மண்டல சதகம். கார்மேக கவிஞர் இயற்றிய நூல் கொங்கு மண்டல சதகம். கொங்கு மண்டல சதகம் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்த 4 எல்லைக்குட்பட்ட பகுதிதான் கொங்கு மண்டலம் என்று கூறப்பட்டுள்ளது.
இந்த கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலை யார் எழுதினாங்க? கார்மேக கவிஞர். அந்த நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என்று இந்த 4 எல்லைக்குட்பட்ட பகுதி தான் கொங்கு மண்டலம் என்று கூறப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலம் என்பது நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்கள், சேலம், கரூர் மாவட்டத்தின் சில பகுதிகள். கொங்கு நாட்டு பகுதியினை செழிக்கச் செய்யும் ஆறுகள் காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை. ஆண்பொருணைனா அமராவதி ஆறு. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி ஆறு. ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படை உழவு, கைத்தொழில், வணிகம் இந்த 3ம். கடல் வணிகத்தில் சிறப்புற்றிருந்தது சேரநாடு. கடல் வணிகத்தில் சிறப்புற்றிருந்தது சேரநாடு. சேரநாடு கடல் வணிகத்தில் சிறப்புற்றிருக்க காரணம் சேரநாட்டின் இயற்கை அமைப்பு. வலிமை மிகுந்த கப்பல் படையினை வைத்திருந்தவர்கள் சேரர்கள். செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியினால் அழைக்கப்பட்டது கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் சேர மன்னர்கள். சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்று முசிறி. மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை எந்த துறைமுகத்திலிருந்து பிற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன? முசிறி துறைமுகத்திலிருந்து. சேர நாட்டின் முசிறி துறைமுகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பொன், மென்மைமிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை. சேர நாட்டின் முசிறி துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னா பொன், மென்மைமிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை. சேர நாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறக்கூடிய ஒரு பாட்டு பார்க்குறோம். மீனோடு நெற்குவையி, மிசையம்பின் மனை மறுக்குந்து, களம் தந்த பொற்பரிசம், களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற புறநானூற்று பாடல். சேர நாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் பாடல் என்னென்னா, மீனோடு நெற்குவையி, மிசையம்பின் மனை மறுக்குந்து, களந்தந்த பொற்பரிசம், களித்தோணியால் கரை சேர்க்குந்து. புறநானூறு. சேர நாட்டில் நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது. ஒரே மதிப்புடையதாக இருந்தது உப்பு, நெல். உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தன என்பதை கூறும் ஒரு அகநானூற்று பாட்டு. நெல்லே உப்பும் நேரே ஊரிற் கொள்ளி ரோவென சேரிதோறும் நுவலும். அகநானூறு. நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையதாக இருந்தன என்பதை கூறக்கூடிய ஒரு அகநானூற்று பாட்டு இது. நெல்லும் உப்பும் நேரே ஊரிற் கொள்ளி ரோவென சேரிதோறும் நுவலும். கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்கும் இடம் நீலகிரி. நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. நீலகிரியில் உள்ள தொழிற்சாலைகள் புகைப்படச் சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம் யூகாலிப்டஸ் எண்ணெய் தொழிற்சாலை. நீலகிரியில் பயிரிடப்படுவது தோட்டப் பயிர்களான காஃபி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், தைல மரம். கோவன்புத்தூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. கோவையில் காணப்படும் தொழிற்சாலைகள் பஞ்சாலை, நூற்பாலை, மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கோவையில் பயிரிடப்படுவது நெல், வாழை, கரும்பு, காய்கறி, பூக்கள். மலர் உற்பத்தியில் முதலிடம் திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல். திண்டுக்கல்லில் புகழ்பெற்றது சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகள். திண்டுக்கல்லில் புகழ்பெற்றவை சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகள். திண்டுக்கல்லில் காணப்படும் தொழிற்சாலைகள் அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள். திண்டுக்கல்லில் விளைவிக்கப்படுவது நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள். பரப்பளவில் தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரம் ஈரோடு. தமிழக மஞ்சள் சந்தை ஈரோடு. ஈரோட்டில் விளைவது நெல், எள், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி. ஈரோட்டில் காணப்படும் தொழில்கள் துணி நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள், நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல். பின்னல் ஆடை நகரம் திருப்பூர். பின்னல் ஆடை, ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டுக்கு பெரும் வருவாயை ஈட்டித் தருவது திருப்பூர். இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா. நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா காணப்படும் மாவட்டம் திருப்பூர். தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் காணப்படும் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். திருப்பூரில் விளைவிக்கப்படும் பயிர்கள் நெல், கரும்பு, பருத்தி, வாழை. பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி காணப்படும் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். முட்டை, கோழி உற்பத்தி. முட்டை உற்பத்தியில் தென்னிந்தியாவில் முதன்மையான இடம் நாமக்கல். சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் காணப்படும் தொழில்கள் சிமெண்ட், காகித தொழிற்சாலைகள், கைத்தறி நெசவு, வெண்கல பொருட்கள் செய்தல்.
நாமக்கல்லில் பயிரிடப்படும் பயிர்கள் நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி. மலைப்பகுதியில் திராட்சை, ஆரஞ்சு, காஃபி, பாக்கு, ஏலம். மாங்கனி நகரம் சேலம். இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்யும் மாவட்டம் சேலம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு காணப்படும் மாவட்டம் சேலம். சேலம் மாவட்ட தொழில்கள் கைத்தறி நெசவு, பால் பண்ணை தொழில், ரசாயன பொருள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி தயாரிக்கும் ஆலைகள், மூலாம் பூசும் தொழில். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம். சேலம் மாவட்டத்தில் பயிரிடப்படுவது நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காஃபி, பாக்கு. வஞ்சிமா நகரம் என்று அழைக்கப்படுவது கரூர். கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு மையமாக குறிப்பிட்டவர் கிரேக்க அறிஞர் தாலமி. கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் கிரேக்க அறிஞர் தாலமி. கருப்புத்தாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பு அப்படின்னா கரூர், தாள் அப்படின்னா தாலமி. அப்போ கிரேக்க அறிஞர் தாலமி. கல்குவாரி தொழிற்சாலைகள் காணப்படும் மாவட்டம் கரூர். கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் கரூர். கரூரில் காணப்படும் தொழில்கள் தோல் பதனிடுதல், சாயமேற்றுதல், கல் சிற்ப வேலைகள். பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரம் கரூர். கரூரில் பயிரிடப்படுவது நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு. தூத்துக்குடி முத்து நகரம். சிவகாசி குட்டி ஜப்பான். மதுரை தூங்கா நகரம். திருவண்ணாமலை தீப நகரம். மதிப்பீடு வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்புகழ் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையினை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். மாங்கனி நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற நகரம் திண்டுக்கல். சேரர்களின் நாடு குடநாடு. பின்னலாடை நகரம் திருப்பூர். காலம் உடன் வரும். இது ஒரு கதை. இதனுடைய நூல்வழி. திருப்பூர் மாவட்டம் கன்னிவாடியில் பிறந்தவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியுள்ளார். சிறந்த சிறுகதைக்காக இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதியுள்ள நூல்கள் கன்னிவாடி குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை. கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதியுள்ள நூல்கள் கன்னிவாடி குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை.